ஏங்க இப்போ என்னாச்சு? எதுக்கு இப்படி ஷாக் ஆகுறீங்க? அது ஒன்றும் இல்லை அஞ்சலி, ஆஃபீஸ் விஷயம்தான். ஆஃபீஸா? நீங்கள் இங்கே வேலை தேடுறேன்னு தானே சொன்னீங்க. உங்களுக்கு எப்போ வேலை கிடச்சி? ஆ அது அது அஞ்சலி, நான் நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் உனக்கு. பார்த்தியா, நானே என் வாயாலே இப்போ உளர பார்த்தேன். ஓ, உங்களுக்கு ஜாப் கிடச்சதை நீங்கள் சர்ப்ரைஸாக வச்சுருந்தீங்களா? இல்லைம்மா, அதுக்கும் மேலே ஒரு சர்ப்ரைஸ். வெயிட் பண்ண, நாளைக்கு சொல்கிறேன். சரி, ஓகேங்க. அரவிந்த் ஒரு பக்கம் ஷாக்கு கொடுக்குறான்னு பார்த்தா அஞ்சலி வேறு ஒரு பக்கம் ஷாக்கு கொடுக்குறா. எதை தான் தாங்கிறது? அரவிந்தை சித்தி வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், நேரில் பேசிடலாம். ஏங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஹெல்ப் தேவைப்படுதுமா, அதனால தான் அவன் இங்கே உடனே வர சொல்லியிருக்கேன். ஓ சரி சரி, இங்கே உள்ள அட்ரஸ் அவங்களுக்கு தெரியுமா? லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அஞ்சலி. ஓகேங்க. ஐடன் அனுப்பின லொக்கேஷன் இந்த வீடை தான் காமிக்குது. சரி, அவனுக்கு கால் பண்ணலாம், வெளியே வருவான். இந்த முட்டை கண்ணை இங்கே வந்துட்டு எதுக்கு திரு திருன்னு முழிச்சிட்டு நிற்கான்? அண்ணனை பார்க்க வந்திருப்பானோ? ஓ, ஐடன் சொன்ன சித்தி வீடு இவ வீடா? ஹலோ மிஸ்டர், யோ முட்டை கண்ணு, ஒன்றை தான் கூப்பிடுறேன். எது முட்டை கண்ணா? ஏங்க, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், என் கண்ணை விட உங்கள் கண்ணு தான் முட்டை முட்டையாக இருக்குது. சரி, அதை பற்றி நான் பார்த்துக்கிடலாம். எதுக்கு எங்கள் வீட்டு வாசல் முன்னால நிற்கிறிய? ஓ, இது உங்கள் வீடா? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். யார், ஐடன் அண்ணனா? ஆமாம், ஐடனை தான் பார்க்க வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவனை கொஞ்சம் வெளியில் வர சொல்கிறீங்களா? உங்ககிட்ட ஃபோன் இருக்குதா? ஆமாம், எதுக்கு? ஃபோன் பண்ணி அண்ணனை வெளியே வர சொல்லுங்க. இது சரியான லூஸாக இருக்கும் போல. நான் என்ன சொல்லி அது என்ன சொல்லுதுன்னு பாரு. சரிங்க, நீங்கள் அப்போ வீட்டுக்குள்ளே போங்க, நான் ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டை வெளியே வர சொல்கிறேன். நான் சொன்னது சரிதான் போல, அதான் லூஸு மாதிரி சிரிக்குது. ஏங்க, தயவு செஞ்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் உங்கள் அண்ணனை இங்கே வர சொல்லுங்கங்க. அதுக்கு எத்தனை இங்கன்னு போடுறீங்க? ஏம்மா, உனக்கு எஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு உங்கள் அண்ணனை மட்டும் வெளியே வர சொல்லுமா. சரி, நீங்கள் இவ்வளோ கெஞ்சுறனால நான் வர சொல்கிறேன். சரியான கோளாறுன்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணு. ஆனாலும் இதுவும் நல்லா தான் இருக்குது. மச்சான், கிறிஷை பற்றி எதுக்குடா அப்படி சொன்னேன்? டே, நான் ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதனால தான் நேரில் வந்து உன்கிட்ட பேச வந்திருக்கேன். டே, காலையில் பிரேக் டைமில் அவன் யாருக்கிட்டேயோ ஃபோன் பேசிகிட்டு இருந்தான்டா. அப்போது நீங்கள் கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுவும் இல்லாமல் இப்போ இங்கே யாரும் இல்லை, அதனால என் மேலே யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தான்டா. டே, ஒருவேளை அவன் வேற யாருக்கிட்டையாவது பேசியிருக்கலாம்ல. மச்சான், நானும் ஃபஸ்ட்டு அப்படி தாண்டா நினச்சேன். பக்கத்தில் போனேன், உடனே கடகடான்னு காலை கட் பண்ணிட்டான். நான் சும்மா கேட்டேன், ஏதாவது ப்ராப்ளமா, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க ப்ரோ அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் வீட்டுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. வீட்டில் உள்ளவங்ககிட்ட ஃபோன் பேசினா எதுக்குடா இப்படியெல்லாம் பேசணும்? மச்சான், நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ எங்கேயோ தப்பு நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு கிறிஷை சந்தேகப்படுறதுக்கு மனசு வரலடா. மச்சான், நானும் அவன் மேலே சந்தேகப்பட சொல்லலடா. இருந்தாலும் அவன் இப்படி பேசிகிட்டு இருந்தது எனக்கு ஏதோ சின்னதாக ஒரு டவுட்டு கிரியேட் ஆச்சு. நீ யாருக்கும் இதை மைண்டில் வச்சுக்க, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஆஃபீஸ் வர பாருங்க. சரிடா ப்ரோ, வரட்டாலும் நான் கண்டிப்பாக வர பார்க்குறேன்டா. சரிடா. மச்சான், ஆஃபீஸ் விஷயனால தான்டா இங்கே வச்சு பேசினேன். வீட்டுக்குள்ளே கூப்பிடலன்னு சொல்லி எதுவும் வருத்தப்படாதடா. டே, நீ ஏன்டா இப்படி சென்டிமெண்ட்டாக பேசுகிற? இது கூட எனக்கு புரியாதா என்ன? அதுவும் இதுவும் சித்தி வீடு, 2 பொம்பளை பிள்ளைங்க வேற இருக்காங்க. நான் வீட்டுக்குள்ளே வந்தாலும் அதெல்லாம் கரெக்டாக இருக்காதுடா. பரவாயில்ல மச்சான், நீங்கள் எல்லாருமே என்ன கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க எல்லா விஷயத்துலையும். அதேண்டா மூஞ்சி இப்படி சீரியஸாக வச்சுட்டு பேசுகிற லூசு பயலே? போதுமாண்டா இந்த சிரிப்பு? போதும்டா. அப்புறம் புது மாப்பிள்ளை கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? அதுக்கு என்னடா, ஆஹா ஓகோன்னு சூப்பராக போகுது. நீ என்ஜாய் பண்ணுறியோ இல்லையோடா? ப்ரோ மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணுறாரு போல. ஆமாடா, ஸ்டேட்டஸ் எதுவும் வச்சுருந்தானா என்ன? ஆமாடா, இது வரைக்கும் மனுஷன் ஒரு லவ் சாங் போட்டு கூட நான் பார்த்ததே இல்லை. இப்போ ஒரே லவ் சாங்காக போட்டு டார்ச்சர் பண்ணுறாருடா. இதில் இந்த ரியா தொல்லை வேற தாங்க முடியலடா. அவளும் அவரு போட்டு அதே பாட்டை திரும்ப ஸ்டேட்டஸ் போட்டிருக்காடா. நானும் பார்த்தேன் மச்சான். ஆனா இனி குரூப் பக்கம் வந்துட்டாருன்னு வச்சுக்க, எல்லாரும் வச்சு செஞ்சிருவானுங்கடா. அதனாலே குரூப் பக்கமே வராம இருக்காரு. இனி கொஞ்ச நாளைக்கு பிஸியா இருக்கிற மாதிரி காமிப்பான் பாரு. ஆமாடா மச்சான், நானும் ஒருவேளை கல்யாணம் பண்ணா இப்படிதான் மாறிடுவேனோ என்னமோ.
சரி மச்சான், எனக்கு டைம் ஆகுது, நான் அப்போ போயிட்டு வரேன். சரி மச்சான், பார்த்து போயிட்டு வானா. சரிடா, பாய். ஜெசி, நான் இன்னைக்கு ஒருத்தங்க இன்டர்வியூக்கு வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்களுக்கு இன்டர்வியூ வைக்க வேண்டாம், ஓகேவா? அப்படியா சூர்யா, என்னாச்சு? அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் ஜெசி. அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்குது. அதனால இன்டர்வியூ வைக்க வேண்டாம். இப்போதைக்கு ஒரு 3 மந்த் இன்டர்ன்ஷிப் மட்டும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, ப்ராப்ளம் இல்லை சூர்யா, உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா ஓகே தான். சரி ஜெசி. அப்புறம் சூர்யா, ரித்திகா எதுவும் பேசுனாங்களா? இல்லை ஜெசி, அப்படியே தான் போயிட்டு இருக்குது. என்ன பண்ணனே தெரியல. என்ன ரீசனுக்காக பிரேக்கப் பண்ணன்னு கூட தெரிய மாட்டேங்குது. விடு சூர்யா, ஃபீல் பண்ணாத. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக சொல்லுவாங்கல்ல. நானும் அதுக்காக தான் ஜெசி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அவங்க உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறாங்க சூர்யா. அவங்க உங்ககிட்ட பேசும்போது அவங்க கண்ணை பார்த்துருக்கேன். அப்படியே அவங்க கண்ணு ஃபுல்லாக காதலால் நிறைஞ்சிருக்கும். இவ்வளோ லவ் உன் மேலே வச்சுருக்கவங்க நீ வேண்டான்னு எதுக்கு உன்னை பிரேக்கப் பண்ணாங்கன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இதுக்கு பின்னால் வேறு ஏதாவது ரீசன் இருக்குமோ அப்படின்னு தோணுது சூர்யா. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனால் நான் அவளை நோட் பண்ணி பார்த்துட்டேன். என்ன காரணமாக இருக்கும்னு என்னால் கெஸ் பண்ணவே முடியலை. பொதுவாக பொண்ணுங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அதுலேருந்து விலகவே மாட்டாங்க. ஒருவேளை அவங்க அம்மா அப்பாக்காக அப்படி எதுவும் விலகி இருந்தால் அவங்க ஃபஸ்ட்டு உன்னை காதலிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்போ சிலவங்க எல்லாம் டைம் பாஸ்க்காக லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணாங்க. ஆனால் இவங்க டைம் பாஸுக்கு ஒன்று லவ் பண்ணலை. அப்போ இதையும் தாண்டி வேறு எதுக்காவது பிரேக்கப் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான ரீசன் இருக்கும். நீ ஃபஸ்ட்டு அவங்கள இன்னும் நல்லா நோட் பண்ணி அதுக்கான ரீசனை கண்டுபிடி. ஓ, அப்படி சொல்கிறியா? சரி ஜெசி, நான் அப்போ இன்னும் அவளை நல்லா நோட் பண்ணுறேன். சூர்யா இந்த லேடி டாக்டர்கிட்ட எதுக்கு பேசிட்டு நிற்கிறான்? எனக்குன்னு எங்கேருந்து தான் வருவாளுங்களாப்பா? இது என்ன நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிடாம தலையில் கவுத்திட்டு வந்துருக்குது. சூர்யா, எனக்கு எப்போ இன்டர்வியூ இருக்கும்? நீ என் ஃப்ரெண்டுனால உனக்கு இன்டர்வியூ இல்லை சத்யா. அதை பற்றி தான் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, இதுதான் அந்த ஃப்ரெண்டா? பார்க்கிறதுக்கே ஒரு மாதிரி விசஜந்து மாதிரிலாம் இருக்குது. ஹே ரியலி சூர்யா, தேங்க்யூ ஸோ மச் மேன். ஐயே, வலியதை பாரு லூஸு. இட்ஸ் ஓகே சத்யா. ஜெசி, எனக்கு ஒரு முக்கியமான பேஷண்ட்டை பார்க்க வேண்டியது இருக்குது. நீ ஜாயின் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் சத்யா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடு. ஓகே டாக்டர். இருடி, ஃபஸ்ட்டு உன் ட்ரெஸ்ஸுக்கு வைக்கிறேன் பாரு ஆப்போ. ஹாய், ஐ எம் ஜெசிகா, சீனியர் டாக்டர் இன் சூர்யா ஹாஸ்பிட்டல். ஹாய் டாக்டர், ஐ எம் சத்யபிரியா. நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். மேபி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று தவறுனாலும் கண்டிப்பாக நாங்கள் உங்களை ஜாபை விட்டு ரிசைன் பண்ண சொல்லிடுவோம், ஓகேவா? ஓகே டாக்டர். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. ஹச்ஆர் தானே இதெல்லாம் சொல்லுவாங்க? மீன்ஸ் ஹாஸ்பிட்டலில் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹச்ஆர் டீம் கண்டிப்பாக இருப்பாங்கல்ல, அவங்க தானே இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? இன்னைக்கு ஹச்ஆர் லீவ், அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி டாக்டர். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் இந்த மாதிரி பார்ட்டி வேர்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு வரக்கூடாது. நீட்டாக ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் எந்த டாக்டர் கீழே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டாக்டர் சொல்கிறத எல்லாத்தையுமே அப்படியே ஃபாலோ பண்ணணும். பேஷண்ட்ஸ் கிட்ட ரொம்ப காமாக நடந்துக்கணும். அவங்கக்கிட்ட சின்னதாக ஹாஷாக பேசினா கூட நாங்கள் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவோம். 1 மந்தில் நீங்கள் 1 டே லீவ் எடுத்துக்கலாம், 2 hours பெர்மிஷன் எடுத்துக்கலாம். இதேமாரி நீங்கள் ஏதாச்சும் லீவோ பெர்மிஷனோ எடுத்தீங்களா கண்டிப்பாக அது லாஸ் ஆஃப் பேல தான் போகும். ஓகே டாக்டர். எனி அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? இப்போதைக்கு இல்லை, தேவைப்பட்டால் ஏதாச்சும் சொல்லுவேன். தேவைப்பட்டாலா? ஓகே டாக்டர். நீங்கள் நாளைக்கே ஜாயின் பண்ணிடுங்க. வரும்போது 2 ஃபோட்டோவும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே டாக்டர். சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவன் ஒய்ஃபாக வரும்போது முதல்ல இவ்வளோ தான் வேலையை விட்டு தூக்கணும். ரொம்ப ஓவராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போடுறா. இப்போமே கிளம்புனா தான் இருட்டுறதுக்கு முன்னாடி போய் சேர முடியும். சரி, சீக்கிரமாக கிளம்புவோம். பிள்ளைங்க 4 பேர் இன்னைக்கு வருவாங்களா இல்லை அங்கே தங்கிட்டு தான் வருவாங்களான்னு தெரியலையே. பிள்ளைங்க இல்லாதவன வீடே ஒரு மாதிரி தான் இருக்குதுல்ல. ஆமாம், அன்னை வீட்டில் ஆளே இல்லாதது போல் இருக்கு. மக்களே, நீ வந்துட்டியா? ரித்தி, மக்களே வந்துட்டியா? வண்டி எப்படி ஓட்டியது? ஈஸியாக இருந்தார் ஓட்டல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, ஈஸியாக ஓட்டிட்டேன். சரி மக்களே, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, டீ எடுத்து வைக்கிறேன். சரி அத்தை. மக்களே வந்துட்டீங்களா? ஆமாம் அத்தை. நீங்கள் யாரும் வீட்டில் இல்லாமல் எங்களுக்கு என்ன போகிறது தெரியுமா இன்னைக்கு? அப்படியே அத்தை, அப்பா இன்னைக்கு எங்களை ரொம்ப மிஸ் பண்ணீங்க போலையே. ஆமாம் மக்களே, யாரும் இல்லாமல் வீடே வெறிச்சோடி கிடந்து. ரித்தி வந்துட்டாளா? ஆமாம் மக்களே, இப்போ தான் வந்தா. வண்டி எப்படி ஓட்டினான்னு கேட்டேன். பரவாயில்ல அத்தை, ஈஸியாக தான் இருந்து அப்படின்னு சொன்னா. சரி சரி, அவளுக்கு சாதாவே வண்டி ஓட்ட தெரியும் இல்லாமா, அதனால ஈஸியாக இருந்திருக்கும்.
ஆமாம் மக்களே, நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, டீ எடுத்து வைக்கிறேன். எம்மா எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம்மா, டீ குடிக்கிற அளவு கூட வயத்துல இடம் இல்லை. சித்தி எவ்வளோ சாப்பாடு தந்தாவ தெரியுமா மத்தியானம், எப்பா விதமாக வச்சிருக்காவ. மக்களே இன்னும் எவ்வளோ இடத்துக்கு விருந்துக்கு போக வேண்டியது இருக்குது, இப்பவுமே இப்படி சொன்னா எப்படி? அப்போ நாங்கள் விருந்துக்கு போய் நல்லா வெயிட் போட்டுறோம் போலயே. ஆமாம் மக்களே, எல்லாரும் கல்யாணம் முடிஞ்ச டைமில் விருந்துக்கு போய் கொஞ்சம் ஓரளவுக்கு வெயிட் போட்டுருவாங்க. டேய் தம்பி, நம்ம மறுபடியும் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடணும்டா. ஆமாம் ப்ரோ, அப்போ தான் சரிப்பட்டு வரோம். சரி மக்களே, ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, டீ குடிப்போம். சரிம்மா. பிள்ளைங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா தான் வீடே வீடு மாதிரி இருக்குதுல்ல. ஆமாம், நானும் அதான் நினச்சேன். உன் மூச்சு காற்று அவன் மேலே பட்டாலே அவன் பாவியாக மாறிடுவான். உனக்கெல்லாம் என்னடி தகுதி இருக்குன்னு சூர்யாவை காதலிக்கிற நீ? அப்பம் பேர் தெரியாமல் தப்பாக பிறந்தவ தானடி நீ. நீ எல்லாம் எதுக்குடி அவன் பின்னால் சுத்துற?